டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமுக்கு ஜிஎஸ்க்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. இல்ல டெஸ்ட் 3க்கான கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டெலிகிராம்லயும் வாட்ஸ்அப் குரூப்லயும் கொடுத்துருப்போம். இன்னும் அந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணலன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே உங்களுக்கு பின் பண்ணிருப்போம். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல இந்த டெஸ்ட் 3க்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போறோம். எந்தெந்த லெசன்ல கவர் பண்ணிருப்போம்னா யூனிட் 5 அதாவது இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் 5 ஆண்டு திட்டமிடல் திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக். இந்த டாபிக் எல்லாமே எந்த லெசன்ல கவர் ஆகும்னா 11th எக்கனாமிக்ஸ்ல 7th லெசன் இந்திய பொருளாதாரம், 11th எக்கனாமிக்ஸ்ல 8th லெசன் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும், 12th எக்கனாமிக்ஸ்ல 11th லெசன் பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல். இந்த 3 லெசன்ல இருந்து 75 क्वेश्चनக்கான டெஸ்ட் அட்டெண்ட் பண்ண போறீங்க. அதுக்கான ஆன்சர் கீ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. நம்மகிட்ட 6th ல இருந்து 12th வரைக்குமான எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல்ஸ் இருக்கு. சோ தேவைப்படுறவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷன் இல்லனா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். உங்க நேம் சொல்லி எக்கனாமிக்ஸ் அப்படினு டெக்ஸ்ட் பண்ணுங்க, டீடைல் சொல்லுவோம். இப்போ क्वेश्चन குள்ள போலாம். 1921ஆம் ஆண்டு மக்கள் தொகை அதிகரிக்க துவங்கியதால் அவ்வாண்டு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 1921ல வந்து மக்கள் தொகை அதிகரிக்க துவங்கியதால் அந்த ஆண்டு வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேக்குறாங்க. எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா பெரும் பிரிவினை ஆண்டுன்னு. பெரும் பிரிவினை ஆண்டு வந்து 1921 தான் அழைக்கிறாங்க. அதே மாதிரியே சிறு பிளவு ஆண்டு அப்படின்றது எந்த ஆண்டை சொல்றாங்கன்னா 1951. இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் வந்து சி தான். இந்த இதையுமே நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சிறு பிளவு ஆண்டு அப்படின்னு எந்த ஆண்டை சொல்லுவாங்கன்னா 1951. அதே மாதிரியே மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்றது எந்த ஆண்டை சொல்லுவாங்கன்னா 1961. இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. கீழ்கண்டவற்றுள் பிமாரி என அழைக்கப்படும் அதிக மக்கள் தொகையை கொண்டுள்ள மாநிலங்களில் பொருந்தாது எது? இல்லை பிமாறு அப்படின்றது எதை குறிக்கும்னா பிஏ அப்படின்றது பீகார, எம்ஏ அப்படின்றது மத்திய பிரதேசத்தை, அடுத்தது ஆறுன்றது ராஜஸ்தான, யூன்றது உத்தரப்பிரதேசத்தை. இந்த क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க? பிமாரி என அழைக்கப்படும் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களில் பொருந்தாது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த மாநிலங்கள்ல எது இல்லாததுன்னு பாருங்க. பீகார் இருக்கு, இது சரிதான். மத்திய பிரதேசம் வரும். அடுத்தது உத்தரப்பிரதேசம், அதுவும் கொடுத்திருக்காங்க. குஜராத் தான் பொருந்தாது. திருவள்ளுவர் தனது பொதுநிதி கருத்தில் எந்த நிதிநிலை அறிக்கையை ஒருபோதும் கூடாது என பரிந்துரைக்கிறார்? எந்த நிதிநிலைனா பற்றாக்குறை நிதிநிலை அறிக்கையை வந்து ஒருபோதும் கூடாது என பரிந்துரைக்கிறார். வரலாற்று ஆய்வாளர் ராமச்சந்திர குகாவால் பச்சை காந்தி என்று அழைக்கப்பட்டவர்? பச்சை காந்தி அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா ஜேசி குமரப்பாவை. எதுக்கு வந்து ஜேசி குமரப்பாவை பச்சை காந்தி அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்தியாவின் சுற்றுச்சூழலியல் குறித்து அடித்தளமிட்டதால், இந்தியாவின் சுற்றுச்சூழல் குறித்து அடித்தளமிட்டதால் ஜேசி குமரப்பா வந்து பச்சை காந்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய ரிசர்வ் வங்கியானது கீழ்காணும் யாருடைய ரூபாயின் பிரச்சனைகள் என்ற நூலின் வழிகாட்டுதலின்படி கருத்தாக்கம் பெற்றது? BR அம்பேத்கரின் வழிகாட்டுதலின்படி கருத்தாக்கம் பெற்றது. இது ரொம்ப முக்கியமானது. ரூபாயின் பிரச்சனைகள் அப்படின்ற நூலை வந்து யார் எழுதியது அப்படின்னு கேட்டாங்கன்னா டாக்டர் BR அம்பேத்கர். இந்திய ரிசர்வ் வங்கியானது டாக்டர் BR அம்பேத்கரின் ரூபாயின் பிரச்சனைகள் அதன் தோற்றமும் தீர்வும் என்ற நூலின் வழிகாட்டுதலின்படி தான் கருத்தாக்கம் பெற்றது. அடுத்தது பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க. மக்கள் தொகை ஆண்டுகள் 1921. இதுக்கான ஆன்சர் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் क्वेश्चनவே பார்த்தோம். 1921 என்ன சொல்லுவோம்? பெரும் பிரிவினை ஆண்டுன்னு. இது 4வதா இருக்கு. அடுத்தது 1951. 1951 சிறு பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. 3வதா இருக்கு. 1961 மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. 2வதா இருக்கு. பேலன்ஸ் இருக்குது. 2001 வந்து மக்கள் தொகை 1 பில்லியனை கடந்தது. மக்கள் தொகை வந்து 1 பில்லியனை கடந்த ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2001ல தான் மக்கள் தொகை வந்து 1 பில்லியனை கடந்தது. இது அப்படியே தலைகீழ கொடுத்துருக்காங்க. 4 3 2 1 ஏ தான் சரியானது. இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. கனிமங்கள் கொடுத்து அது எங்க அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற இடங்கள் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து தங்கம். தங்கம் எங்க அதிகமாக கிடைக்குதுன்னா கோலார், கர்நாடகா மாநிலம். அது மட்டும் இல்லாம ஹட்டி வரும். அடுத்தது ராம்கிரி. இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. 4வதா இருக்கு மைக்கா. மைக்கா வந்து ஆந்திர பிரதேசம் வரும். மைக்கா வந்து எங்க அதிகமாக கிடைக்குதுன்னா ஆந்திர பிரதேசம். இது அப்படியே ஸ்ட்ரைட்டாவே கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாக்சைட். பாக்சைட் வந்து ஒடிசா. பாக்சைட் வந்து ஒடிசா.
பைரம் பன்னா மத்திய பிரதேசம் 4213 இதுதான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்தது பொறுத்துக. பொருளியல் அறிஞர்கள் கொடுத்து அவர்களின் கோட்பாடுகள் அல்லது நூல்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமர்த்தியா சென் உரிமங்கள் மற்றும் திறன் முன்னேற்றம். அமர்த்தியா சென் வந்து உரிமங்கள் மற்றும் திறன் முன்னேற்றம் மூணாவதா இருக்கு. வி.கே.ஆர்.வி. ராவ் வந்து முதலீடு வருமானம் பெருக்கி நாலாவதா இருக்கு. ஜவஹர்லால் நேரு ஜனநாயக சமதர்மம். காந்தியடிகள் அறக்கட்டளை கோட்பாடு 3412 இதுதான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்தது பொறுத்துக. 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி மாநிலங்களின் நிலையோடு பொருத்த சொல்லியிருக்காங்க. அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா பீகார் தான் வரணும். அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எதுனா பீகார் இருந்திருக்கு. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்கன்னா 1102 மக்கள். அதே மாதிரியே குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம் வரும். ஒன்றாதான் இருக்கு. இங்கே ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ மக்கள் இருந்திருக்காங்கன்னா 17 தான். அதிகம்னு கேட்டாங்கன்னா பீகார். குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் எதுனா அருணாச்சல பிரதேசம். அங்கே ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 17 பேர் தான். இங்கே வந்து ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1102 பேர் இருந்திருக்காங்க. அதிக பாலின விகிதம் கொண்ட மாநிலம் எதுனா கேரளா ரெண்டாவதா இருக்கு. பாலின விகிதம் வந்து எவ்வாறு அளவிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் பாலின விகிதம் வந்து அளவிடப்படுது. இல்லை கேரளாவில் வந்து 1000 ஆண்களுக்கு வந்து எவ்வளோ இருந்திருக்காங்கன்னா 1084 வந்து பெண்கள் இருந்திருக்காங்க. இதான் அதிக பாலின விகிதம் கொண்ட மாநிலம். அடுத்தது குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாநிலம் எதுனா ஹரியானா. இங்கே வந்து 1000க்கு 877 பேர் தான். நாலாவதாக இருக்கு. 3124 இதான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்தது பொறுத்துக. நிறுவனங்கள் இந்த சைடு கொடுத்துருக்காங்க. இங்கிட்டு அதை யார் உருவாக்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அனைத்திந்திய கிராம தொழில் கழகத்தை உருவாக்கியது யாருன்னா ஜே.சி. குமரப்பா. மூணாவதா இருக்கு. திட்டக்குழு திட்டமிடுதல் அணுகுமுறை. திட்டக்குழுவை உருவாக்கியவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. ஒன்றாவதா இருக்கு. டெல்லி பொருளாதார பள்ளி இதை உருவாக்கியது யாருன்னா வி.கே.ஆர்.வி. ராவ். ரெண்டாவதா இருக்கு. அடுத்தது ஆயுஷ். இந்த அமைப்பு வந்து யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா மத்திய நலத்துறை அமைச்சகத்தால். இது நாலாவதா இருக்கு. 3124 தான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று இந்திய பொருளாதாரம் வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சி என்ற பண்பை கொண்டுள்ளது. அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா உற்பத்தியில் ஏற்படும் வளர்ச்சி தேவைக்கு ஏற்ப வேலை வாய்ப்பை உருவாக்கவில்லை. கூற்று என்னன்னா இந்திய பொருளாதாரம் வந்து வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சி என்ற பண்பை கொண்டுள்ளது. அதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னா உற்பத்தியில் ஏற்படும் வளர்ச்சி தேவைக்கு ஏற்ப வேலை வாய்ப்பை உருவாக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். ஆப்ஷன் வந்து ஏ. ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி. ஆர் என்பது ஏவுக்கான சரியான விளக்கம் தான். அடுத்ததும் கூற்று காரணம் தான். காந்தியடிகள் இயந்திரங்களை மிகப்பெரிய பாவம் என்று வர்ணித்தார். கூற்று சரிதான். காந்தியடிகள் வந்து இயந்திரங்களை மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூற்று வந்து சரிதான். அதுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. இயந்திரங்கள் மனிதனின் இணக்கமான வாழ்வை முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் என அவர் கருதினார். அதுக்கான காரணமும் சரிதான். காந்தியடிகள் வந்து என்ன கருதினார்னா இயந்திரங்கள் வந்து மனிதனின் இணக்கமான வாழ்வை முடிவுக்கு கொண்டு வந்து விடும் அப்படின்னு கருதியிருக்காரு. அதுக்கான காரணமும் சரிதான். கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். இந்த காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் தான். அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. 1961ஆம் ஆண்டு சிறு பிளவு ஆண்டு என அழைக்கப்படுகிறது. இல்லை கூற்றே தவறானதான். 1961 வராது. 1951 தான் சிறு பிளவாண்டு. 1961 என்ன வரும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம் 1951 தான் சிறு பிளவாண்டு. இதில் கூற்று வந்து தவறு தான். அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் 1.33%இருந்து 1.25% குறைந்தனால தான் 1951 சிறு பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப காரணம் வந்து சரிதான், ஆனா கூற்று வந்து தவறு. கூற்று தவறு, காரணம் வந்து சரி. அதாவது ஏ வந்து தவறு, ஆர் வந்து சரி. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. திருவள்ளுவர் ஒருபோதும் பற்றாக்குறை நிதிநிலை மட்டும் கூடாது என வலியுறுத்தினார்.
கூற்று சரிதான். திருவள்ளுவர் வந்து ஒருபோதும் பற்றாக்குறை நிதிநிலை மட்டும் கூடாது என வலியுறுத்தினார். இந்த கூற்று சரிதான். அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. பொது செலவை, பாதுகாப்பு, பொது பணிகள் மற்றும் சமூக பணிகள் ஆகிய 3 இணக்கங்களுக்கு செலவிட அவர் பரிந்துரைத்தார். அதுக்கான காரணமும் சரிதான். ஆனா இந்த கூற்றுக்கான காரணம் இது கிடையாது. தனித்தனி வாக்கியமா பார்க்கறப்ப கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். ஆனா இந்த காரணம் வந்து இந்த கூற்றுக்கான காரணம் கிடையாது. அப்படி பார்க்கறப்ப கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரிதான். ஆனால் காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல, பி தான் வரும். அடுத்தது கூற்று காரணம். கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா ஒரு கலப்பு பொருளாதார நாடாகும். கூற்று சரி. இந்தியா ஒரு கலப்பு பொருளாதார நாடுதான். கூற்று சரி. அதுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. இந்தியாவில் தனியார் துறையும் பொதுத்துறையும் ஒரே கட்டமைப்பின் கீழ் இணைந்து சீரிய முறையில் செயல்படுகின்றன. அதுக்கான காரணமும் சரிதான், கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரிதான். ஆர் வந்து ஏவிற்கான சரியான விளக்கம் தான். VKRB ராவ் தொடர்பான கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்து 3 வாக்கியம் கொடுத்துருக்காங்க. இவர் JM கின்ஸின் மாணவராக இருந்தவர். இல்லை, ஒன்று வந்து சரிதான். JM கின்ஸின் மாணவராக இருந்தவர் தான் VKRB ராவ். ரெண்டாவது, முழு வேலை வாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் என்ற ஆய்வு கட்டுரையை எழுதினார். இல்லை, ரெண்டும் சரிதான். VKRB ராவ் வந்து எந்த ஆய்வு கட்டுரையை எழுதியுள்ளார்னா முழு வேலை வாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும். மூணாவது, இவர் பொருளாதார வளர்ச்சியில் முதலாளித்துவத்திற்கு ஆதரவு அளித்தார். இல்லை, 3 வந்து தவறானது. இவர் வந்து பொருளாதார வளர்ச்சியில் முதலாளித்துவத்துக்கு வந்து ஆதரிக்கவில்லை, இல்லை ஆதரித்தார் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இல்லை, 3 தான் தவறானது. 1, 2 தான் சரியானது. BR அம்பேத்கர் தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எது வந்து தவறானது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சமூக முன்னேற்றத்திற்கு சாதி மிகப்பெரிய தடையாக இருப்பதாக நம்பினார். ஒன்று வந்து சரிதான். இதில் கேட்டிருக்கிறது தவறானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. சமூக முன்னேற்றத்திற்கு சாதி மிகப்பெரிய தடையாக இருப்பதாக நம்பினார். இது சரிதான். ரெண்டாவது, இவர் ஒரு சிறந்த சமதர்மவாதி மற்றும் சமூக நீதியின் பாதுகாவலர். ரெண்டாவதும் சரியானதா. மூணாவது, வேளாண்மையில் சிறு நில உடைமைகளை ஆதரித்த இவர் கூட்டு வேளாண்மையை எதிர்த்தார். இதில் 3 தான் தவறானது. கூட்டு வேளாண்மையை எதிர்த்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூட்டு வேளாண்மையை நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தியவர் தான் இவர். இதில் எதிர்த்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சி தான் தவறானது. அனைத்து மக்களுக்கும் கட்டாயமாக காப்பீட்டு வசதி அளிக்கப்பட வேண்டும் என்று கூறினார். இதில் டியும் சரியானதான். இதில் தவறானது வந்து சி தான். இந்தியாவின் பொருளாதார கட்டமைப்பு வசதிகள் குறித்த கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 வாக்கியம் கொடுத்துருக்காங்க. இந்தியா 30 லட்சம் கிலோமீட்டர் நீளம் கொண்ட சாலைகளால் உலகத்தின் மிகப்பெரிய சாலை போக்குவரத்து கொண்ட நாடாக திகழ்கிறது. இல்லை, 1 வந்து சரிதான். இந்தியா வந்து 30 லட்சம் கிலோமீட்டர் நீளம் கொண்ட சாலைகளால் உலகத்தின் மிகப்பெரிய சாலை போக்குவரத்து கொண்ட நாடாக திகழ்கிறது. 1 சரி. ரெண்டாவது, இந்தியாவின் முக்கியமான துறைமுகங்களில் 90% கடல்வழி வாணிகம் நடைபெறுகிறது. இல்லை, ரெண்டாவது சரிதான். மூணாவது, இந்திய ரயில்வே முதல் ஒய்ஃபை வசதியை பெங்களூரில் தொடங்கியது. இது 3 சரிதான். இந்த 3வது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த 3 வாக்கியமே சரியானதா, அனைத்தும் சரி. இந்தியாவின் இயற்கை வளங்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியா 32.8 லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்புடன் உலகில் 7வது இடத்தை பெற்றுள்ளது. இல்லை, ஏ வந்து சரியானதான். இல்லை, கேட்டிருக்க தவறானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. இந்தியா வந்து 32.8 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உலகில் 7வது இடத்தை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏ வந்து சரிதான். அடுத்தது, இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் 21.02% காடுகள் உள்ளன. பியும் சரிதான். மொத்த நிலப்பரப்புன்னு பார்த்தீங்கன்னா 32.8 லட்சம் சதுர கிலோமீட்டர். அதில் வந்து 21.02% காடுகளே இருக்கு. இல்லை, பியும் சரியானதான். மைக்கா தாள் உற்பத்தியில் இந்தியா உலக வியாபாரத்தில் 60% பங்குடன் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளது. இல்லை, சி தான் தவறானது. மைக்கா தாள் உற்பத்தியில் இந்தியா வந்து உலக வியாபாரத்தில் 60% பங்குடன் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளது அப்படின்றது தவறானது. முதல் இடத்தை பிடித்துள்ளது. முதல் இடம் வரணும். இதில் 2ஆம் இடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சி தான் தவறானது. நிலக்கரி உற்பத்தியில் சீனா அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக இந்தியா 3வது இடத்தில் உள்ளது. இல்லை, டியும் சரியானதான். நிலக்கரி உற்பத்தியில் வந்து ஃபர்ஸ்ட் எது இருக்குன்னா சீனா, 2வது அமெரிக்கா இருக்கு, 3வது வந்து இந்தியா இருக்கு. இல்லை, தவறானது வந்து சி தான் தவறானது. அமர்த்தியா சென் தொடர்பான கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும்.
3 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. 1998ஆம் ஆண்டு பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை பெற்றார். 2வது வறுமை மற்றும் பஞ்சம், உரிமம் மற்றும் இழப்பு என்ற தலைப்பில் சிறந்த கட்டுரையை எழுதினார். எந்த ஆண்டுனா 1981ல. இதுல 2வது சரியானதா? 1 சரிதான், 2 சரிதான். 1998ஆம் ஆண்டு பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை பெற்றார். யாருன்னு பாத்தீங்கன்னா அமர்த்தியா சென். 1 சரி. 2வது சரிதான். வறுமை மற்றும் பஞ்சம், உரிமம் மற்றும் இழப்பு என்ற தலைப்பில் சிறந்த கட்டுரையை எழுதினார். எந்த ஆண்டுனா 1981ல. இதுல 2மே சரிதான். 3வது மக்கள் தொகையை கட்டுப்படுத்த பிரம்மச்சாரியம் மற்றும் தற்கட்டுப்பாட்டை வலியுறுத்தினார். இதுல 3 வந்து தவறானது. பிரம்மச்சாரியம் மற்றும் தற்கட்டுப்பாட்டை வலியுறுத்தியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தியடிகள் வரணும். இதுல என்ன சொல்லியிருக்காங்க? அமர்த்தியா சென் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல 3 வந்து தவறானது. 1, 2 தான் சரியானது. குறியீடுகளின் விரிவாக்கம் குறித்த சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜிடிபி. ஜிடிபி வந்து மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏ வந்து தவறானது. ஜிடிபி வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி வரும். ஜிடிபினா மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இல்லை, ஏ வந்து தவறானது. அடுத்தது பாருங்க ஹெச்டிஐ. ஹெச்டிஐனா மனிதவள மேம்பாட்டு குறியீடு. இதை அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. பியும் தவறானதான். ஜிஎன்ஹெச்ஐ மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு. இல்லை, சி தான் சரியானது. மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு. சரியான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. சி தான் சரியானது. அடுத்தது பிக்யூஎல்ஐ வறுமை கோட்டு குறியீடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாழ்க்கை தர குறியீடு இல்லை வறுமை குறியீடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டியும் தவறானதான். கனிமங்கள் மற்றும் அவை கிடைக்கும் இடங்கள் குறித்த தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தங்கம், ஹட்டி தங்க வயல் சுரங்கம். ஏ வந்து சரிதான். அடுத்தது வைரம், பன்னா மத்திய பிரதேசம். இல்லை, பியும் சரியானதான். மைக்கா நெய்வேலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, சி தான் தவறானது. மைக்கா வந்து எங்கெல்லாம் கிடைக்கும்னா ஆந்திர பிரதேசம் வரும். ஆந்திர பிரதேசம். அடுத்தது ஜார்க்கண்ட், ஜார்க்கண்ட், பீகார், ராஜஸ்தான். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? நெய்வேலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெய்வேலியில் வந்து பழுப்பு நிலக்கரி தான் கிடைக்கும். அதனால சி வந்து தவறானது. இரும்புத்தாது சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட். இது சரியானதான். இல்லை, தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. மைக்கா நெய்வேலி. இதுதான் தவறானது. பொருளாதார சிந்தனையாளர்கள் மற்றும் அவர்களின் கருத்துக்கள் குறித்த சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். திருவள்ளுவர் வந்து வெளிநாட்டு உதவி பெறுதலை ஆதரித்தார். ஏ வந்து தவறானது. திருவள்ளுவர் வந்து வெளிநாட்டு உதவி பெறுதலை ஆதரித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெளிநாட்டு உதவியை வந்து எதிர்த்தார். இதில் ஆதரித்தார்னு கொடுத்துருக்காங்க. ஏ வந்து தவறானது. அடுத்தது பாருங்க, ஜவஹர்லால் நேரு ஜனநாயக சமதர்மம் மற்றும் திட்டமிடுதல் அப்படின்னு இருக்கு. இல்லை, பி தான் சரியானது. ஜவஹர்லால் நேரு தான் ஜனநாயக சமதர்மம் மற்றும் திட்டமிடுதலை கொண்டு வந்தார். இல்லை, பி தான் சரியான வாக்கியம். ஜேசி குமரப்பா இயந்திரங்கள் மிகப்பெரிய பாவம். இல்லை, சியும் தவறானது. இயந்திரங்கள் மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொன்னது யாரு? காந்தி தான் சொல்லியிருப்பாரு. இல்லை, ஜேசி குமரப்பா சொன்ன மாதிரி சொல்லியிருக்காங்க. சியும் தவறானதான். காந்தியடிகள் பற்றாக்குறை நிதிநிலை மற்றும் சம நிதிநிலை அறிக்கை. இல்லை, டியும் தவறானதான். பற்றாக்குறை நிதிநிலையை பற்றி திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. இல்லை, சரியான இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா பி தான் சரியானது. ஆற்றல் வளங்கள் குறித்த தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிலக்கரி புதுப்பிக்க இயலாத ஆற்றல் வளம். இல்லை, ஏ வந்து சரியானதா. நிலக்கரி வந்து புதுப்பிக்க இயலாத வளம் தான். புவி வெப்ப ஆற்றல் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளம். புவி வெப்ப ஆற்றல் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளம். பியும் சரியானதா. பெட்ரோலியம் புதுப்பிக்க இயலாத ஆற்றல் வளம். இல்லை, சியும் சரியானதா. பெட்ரோலியம் வந்து புதுப்பிக்க இயலாத வளம் தான். இயற்கை வாயு புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளம். இல்லை, டி தான் தவறானது. இயற்கை எரிவாயு வந்து புதுப்பிக்க இயலாத ஆற்றல் வளம். ஏன்னா இயற்கை எரிவாயு வந்து தீர்ந்து போகக்கூடியது தான். இதில் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, டி தான் தவறானது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மாநிலங்களின் நிலை குறித்த சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதிக எழுத்தறிவு விகிதம் பீகார்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, ஏவே தவறானதா. அதிக எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா. எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 94%. குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி அருணாச்சல பிரதேசம். இல்லை, பி தான் சரியானது. குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் எதுனா அருணாச்சல பிரதேசம். இங்கே 1 சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை பேர் வந்து வாழ்ந்தார்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 17 நபர் தான். இல்லை, பி தான் சரியானது. குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாநிலம் வந்து கேரளா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சியும் தவறானது.
அதிக பாலின விகிதம் கொண்ட மாநிலம் தான் கேரளா வரும். இதில் குறைந்த பாலின விகிதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மிக குறைந்த இறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் ஒரிசா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை டியும் தவறானது. அதிக இறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் தான் ஒரிசா. மிக குறைந்த இறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம் வரும். மேற்கு வங்காளம் தான் மிக குறைந்த இறப்பு விகிதம் கொண்ட மாநிலம். இல்லை சரியான இணை வந்து பி தான். மனித மேம்பாட்டு குறியீட்டை உருவாக்கியவர் மஹபூப் உல்-ஹக். மனித மேம்பாட்டு குறியீட்டை உருவாக்கியவர் வந்து மஹபூப் உல்-ஹக். இதை வந்து அமர்த்தியா சென் வந்து 1990 மேம்படுத்தினார். அமர்த்தியா சென் வந்து மனித மேம்பாட்டு குறியீட்டை மேம்படுத்தினார். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1990. இந்திய அரசு தனது முதல் தொழிற்கொள்கையை எப்போது அறிவித்தது? 1948 ஏப்ரல் 6 இந்திய அரசு வந்து தனது முதல் தொழிற்கொள்கையை எப்பொழுது அறிவித்ததுன்னா 1948 ஏப்ரல் 6. திட்ட விடுமுறை காலம் என அழைக்கப்படும் காலகட்டம் 1966 முதல் 1969 தான் திட்ட விடுமுறை காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1966 1969 திட்ட விடுமுறை காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1969 ஆண்டில் எத்தனை பெரிய வணிக வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன? 14 பெரிய வணிக வங்கிகள் வந்து தேசியமயமாக்கப்பட்டது. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1969. எந்த மாதம்னா ஜூலை 19. இதுக்கப்புறமேட்டு 1980 6 வங்கிகள் வந்து தேசியமயமாக்கப்பட்டது. பசுமை புரட்சி முதன்மையாக எந்த பயிர்களின் உற்பத்தியை பன்மடங்காக பெருக்கியது? நெல் மற்றும் கோதுமையின் உற்பத்தியை தான் பன்மடங்காக பெருக்கியது. ஆங்கிலேயர் கால வரலாற்று நிலைகளை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வணிக மூலதன காலம் இதுக்கான காலகட்டம் வந்து 1757 முதல் 1813 ரெண்டாவதாக கொடுத்துருக்காங்க. தொழில் மூலதன காலம் 1813 முதல் 1858 வரை. நிதி மூலதன காலம் 19ஆம் நூற்றாண்டின் இறுதி முதல் விடுதலை வரை. நிதி மூலதன காலம் வந்து 19ஆம் நூற்றாண்டின் இறுதி முதல் விடுதலை வரை. 2, 3, 1 இதான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. 5 ஆண்டு திட்டங்கள் மற்றும் அவற்றின் மாதிரிகளை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் 5 ஆண்டு திட்டம் வந்து ஹாரோட் டாபர் மாதிரி ரெண்டாவதா இருக்கு. இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் வந்து பிசி மகலானோபிஸ் மாதிரி, இது ரொம்ப முக்கியமானது, 4வதா இருக்கு. மூன்றாம் ஐந்தாண்டு திட்டம் காட்கில் திட்டம் 1வதா இருக்கு. 5ஆம் ஐந்தாண்டு திட்டம் டிபி தார், இது 3வதா இருக்கு. 2, 4, 1, 3 இதான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. நில உடைமை முறைகளை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜமீன்தாரி முறை காரன் வாலிஸ் பிரபு வரும். ஜமீன்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா காரன் வாலிஸ் பிரபு. எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1793. மகள்வாரி முறை கிராம மக்கள் குழு. மகள்வாரி முறை வந்து கிராம மக்கள் குழு. ரயத்துவாரி முறை வந்து முதலாக எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா தமிழ்நாடுல. 1, 2, 3, 1 இதான் சரியானது. ஆப்ஷன் வந்து பி. புரட்சிகளின் நிறங்களை பொறுத்துக. வெண்மை புரட்சி வந்து பால் 4வதா இருக்கு. நீல புரட்சி மீன் தான். கருப்பு புரட்சி பெட்ரோலியம். வெள்ளி புரட்சி முட்டை. வெண்மை புரட்சி பால், நீல புரட்சி மீன், கருப்பு புரட்சி பெட்ரோலியம், வெள்ளி புரட்சி வந்து முட்டை. இல்லை சரியானது 4, 1, 2, 3. ஆப்ஷன் எதுன்னு பாருங்க, ஏ தான் சரியானது. இரும்பு எஃகு நிறுவனங்கள் மற்றும் உதவிய நாடுகளை பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இரும்பு எஃகு நிறுவனங்களுக்கு நிறுவுவதற்கு உதவிய நாடுகளை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரூர்கேலா இரும்பு எஃகு நிறுவனம் நிறுவுவதற்கு எந்த நாடு உதவியதுன்னா ஜெர்மனி. 3வதா இருக்கு. பிலாய் இரும்பு எஃகு நிறுவனம் நிறுவுவதற்கு உதவிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா. துர்காப்பூர் இங்கிலாந்து. 3, 1, 2 இதுதான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. ஆங்கிலேயர் காலத்தில் இந்தியாவின் பாரம்பரிய கைவினை பொருட்கள் புறக்கணிக்கப்பட்டு அழிந்தன.
இல்லை கூற்று வந்து சரிதான். ஆங்கிலேயர் காலத்தில் வந்து பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் புறக்கணிக்கப்பட்டு அழிந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ வந்து சரிதான். அதுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. பாகுபாடான சுங்க வரி கொள்கை மூலம் பிரிட்டிஷ் அரசு வந்து வேண்டுமென்றே இந்திய கைவினைப் பொருட்களை அழித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணமும் சரிதான். பாகுபாடான சுங்க வரி கொள்கை மூலம் பிரிட்டிஷ் அரசு வந்து வேண்டுமென்றே இந்திய கைவினைப் பொருட்களை அழித்தது அப்படின்னு சொல்றாங்க. கூற்று சரிதான், காரணமும் சரிதான். ஆப்ஷன் வந்து ஏ. ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி. காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் தான். அடுத்து வந்து கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1956ஆம் ஆண்டு தொழிற்கொள்கை தீர்மானம் வந்து தனியார் துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அமைந்தது. இல்லை கூற்றை தவறானது. 1956ஆம் ஆண்டு தொழிற்கொள்கை தீர்மானம் வந்து பொதுத்துறைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தது. இதில் தனியார் துறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று வந்து தவறானது. காரணம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இந்த தொழிற்கொள்கை தீர்மானம் வந்து மகளானோமிஸ் வளர்ச்சி மாதிரியின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஆர் வந்து சரியானது, ஏ தான் தவறானது. ஏ வந்து தவறு, ஆர் வந்து சரி. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. 1969ஆம் ஆண்டு வணிக வங்கிகளை தேசியமயமாக்கியதன் முதன்மையான நோக்கம் என்னன்னா சமூக நலத்தை அடைவதே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று வந்து சரிதான். அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா தனியார் வங்கிகள் வந்து அரசாங்கம் திட்டமிடுதலுக்கான சமூக இலக்குகளை அடைவதற்கு உதவி செய்ய தவறியதனால தான் 1969ஆம் ஆண்டு வந்து வணிக வங்கிகளை வந்து தேசியமயமாக்கப்பட்டது. அதனால கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். ஆப்ஷன் வந்து ஏ. ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் தான். அடுத்தது கூற்று காரணம் தான். செய்திறன் குறியீட்டு எண்ணில் 1 என்ற கீழ் எல்லையானது 77 ஆண்டு ஆயுளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த கூற்று வந்து தவறு. செய்திறன் குறியீட்டு எண்ணில் வந்து 1 என்ற கீழ் எல்லை வந்து எத்தனை ஆண்டு வந்து ஆயுளுக்கு வழங்கப்பட்டுள்ளதுன்னா 28 ஆண்டு கொடுத்துருப்பாங்க. இதில் 77 ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 77 ஆண்டு வந்து எதுக்கு கொடுத்துருப்பாங்கன்னா 100 என்ற மேல் எல்லைக்கு தான் 77 ஆண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 100 என்ற மேல் எல்லைக்கு தான் 77 ஆண்டு கொடுத்துருப்பாங்க. 1 என்ற கீழ் எல்லைக்கு வந்து 28 ஆண்டு கொடுத்துருப்பாங்க. இல்லை கூற்றே தவறானது. அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா மோரிஸ் டி மோரிஸ் இக்குறியீட்டை உருவாக்கினார். செய்திறன் குறியீட்டு எண்ணை வந்து உருவாக்கியது யாருன்னா மோரிஸ் டி மோரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர் வந்து சரியானது, ஏ வந்து தவறானது. ஏ தவறு, ஆனால் ஆர் வந்து சரி. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. சிறு தொழில்கள் மூலதன பயன்பாடு முழுமை பெற வழிவகுக்கின்றன. இந்த கூற்று வந்து சரிதான். சிறு தொழில்கள் வந்து மூலதன பயன்பாடு முழுமை பெற வழிவகுக்கின்றன. இந்த கூற்று சரி. அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா சிறு தொழில் நிறுவனங்களுக்கு காத்திருப்பு காலம் வந்து அதிகமாக இருப்பதால் வருமானம் மெதுவாக வரும் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் வந்து தவறு. சிறு தொழில் நிறுவனங்களுக்கு வந்து காத்திருப்பு காலம் வந்து குறைவாக இருப்பதால் வருமானம் வந்து அதிகமாக வரும். இதை அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. அதனால கூற்று வந்து சரி, காரணம் வந்து தவறு. ஏ வந்து சரி, ஆனால் ஆர் வந்து தவறு. 5 ஆண்டு திட்டங்கள் பற்றிய பின்வரும் வாக்கியங்களில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். 5 ஆண்டு திட்டங்கள் பற்றிய பின்வரும் வாக்கியங்களில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 வாக்கியம் கொடுத்துருக்காங்க. 8ஆம் 5 ஆண்டு திட்ட காலத்தில் இந்தியாவிற்கான புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. இல்லை 1 சரி. புதிய பொருளாதார கொள்கை வந்து எந்த 5 ஆண்டு திட்ட காலத்தில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 8வது 5 ஆண்டு திட்ட காலத்தில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1 சரி. 2வது பாருங்க, 6ஆம் 5 ஆண்டு திட்டத்தின் அடிப்படை நோக்கம் என்னன்னா வறுமை ஒழிப்பு. 2வது சரிதான். 6ஆம் 5 ஆண்டு திட்டத்தின் அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னு கேட்பாங்க, வறுமை ஒழிப்பு. 2 சரி. 3வது 12ஆம் 5 ஆண்டு திட்டம், அதாவது எந்த ஆண்டுன்னு பாருங்க 2012 இருந்து 2017 தான் 12ஆம் 5 ஆண்டு திட்டம் இறுதியான 5 ஆண்டு திட்டம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இல்லை 3வது சரிதான். 12ஆம் 5 ஆண்டு திட்டம் தான் இறுதியான 5 ஆண்டு திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை 3மே சரியானதா. இல்லை அனைத்தும் சரி. இந்தியாவில் உள்ள தொழிற்சாலைகள் குறித்த வாக்கியங்களில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1818ஆம் ஆண்டில் மும்பையில் முதல் புதிய துணி உற்பத்தி ஆலை அமைக்கப்பட்டது. இல்லை ஏவே தவறானதா. 1818ஆம் ஆண்டில் இல்லை மும்பையில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மும்பை வராது, கொல்கத்தா வரும். கொல்கத்தாக்கு அருகில் உள்ள குளோஸ்டர் என்ற நகரில் தான் புதிய துணி உற்பத்தி ஆலை வந்து அமைக்கப்பட்டது. இதில் ஆண்டு வந்து சரியானதா. 1818 கொல்கத்தாவிற்கு அருகில் உள்ள குளோஸ்டர்.
குளோஸ்டர் என்ற நகரில் தான் புதிய துணி உற்பத்தி ஆலை வந்து அமைக்கப்பட்டது. மும்பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஏ வந்து தவறானது. அடுத்ததையும் பார்த்துக்கோங்க. இந்தியாவில் முதல் காகித ஆலை 1812 வங்காளத்தில் உள்ள செராம்பூரில் உருவாக்கப்பட்டது. இல்லை பி சரியானது. முதல் காகித ஆலை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா 1812. இது எங்கு உருவாக்கப்பட்டதுன்னா மேற்கு வங்காளத்தில் உள்ள செராம்பூரில். மூணாவது 1889 அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள டிக்பாய் நகரில் முதல் முறையாக எண்ணெய் கிணறு தோண்டப்பட்டது. இல்லை சி சரியானது. முதல் முறையாக எண்ணெய் கிணறு வந்து எங்கு தோண்டப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. டிக்பாய். இது எந்த மாநிலத்தில் இருக்குன்னா அஸ்ஸாம் மாநிலம். எந்த ஆண்டு தோண்டப்பட்டதுன்னா 1889. இயற்கையான பட்டு தயாரிப்பில் இந்தியா உலக அளவில் 2ஆம் இடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை டி வந்து சரியானதா. அப்போ முதல் இடத்துல எந்த நாடு இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. PQLI மற்றும் HDA ஆகிய குறியீடுகள் குறித்த சரியான வாக்கியத்தை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் PQLI அப்படின்றது என்ன? தர குறியீடு எண். HDA அப்படின்றது மனித மேம்பாட்டு குறியீடை குறிக்கும். PQLI வருமானம் சேர்க்கப்படுகிறது. PQLIல வந்து வருமானம் சேர்க்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை ஏ வந்து தவறானது. PQLIல வந்து வருமானம் நீக்கப்படுகிறது. இதில் சேர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதில் வந்து சேர்ப்பாங்கன்னா HDAல வந்து தான் வருமானம் சேர்க்கப்படும். PQLIல வந்து வருமானம் நீக்கப்படும். அதனால ஏ வந்து தவறானது. ரெண்டாவது பாருங்க, மனித மேம்பாட்டு குறியீட்டில் தலா வருமானம் கணக்கிடப்படுவதில்லை. இல்லை பி தவறானது. மனித மேம்பாட்டு குறியீட்டில் தலா வருமானம் வந்து கணக்கிடப்படுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. PQLI உடல் சார்ந்த மேம்பாட்டை மட்டுமே குறிக்கிறது. இல்லை சி தான் சரியானது. PQLI வந்து உடல் சார்ந்த மேம்பாட்டை மட்டுமே குறிக்கிறது. இல்லை சி தான் சரியானது. சரியான வாக்கியம் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. விஸ்வாஜித் குகா PQLIயை விரிவுபடுத்தி 4 விதமான குறியீடுகளை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை டி வந்து தவறானது. விஸ்வாஜித் குகா வந்து PQLIயை வந்து விரிவுபடுத்தல, HDAயை தான் விரிவுபடுத்தி 4 விதமான குறியீடுகளை வந்து உருவாக்கினார். இல்லை PQLI அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டியும் தவறானது தான். சரியானது வந்து சி தான். சிறு மற்றும் குறு நிறுவனங்கள் முதலீட்டு எல்லைகள் பற்றிய வாக்கியங்களில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிறு மற்றும் குறு நிறுவனங்கள் முதலீட்டு எல்லைகள் பற்றிய வாக்கியங்களில் எந்த வாக்கியம் வந்து தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறு உற்பத்தி நிறுவனங்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சிறு உற்பத்தி நிறுவனங்கள், அடுத்தது நடுத்தர உற்பத்தி நிறுவனங்கள், அடுத்தது நடுத்தர சேவை நிறுவனங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. குறு உற்பத்தி நிறுவனங்களுக்கான முதலீட்டு எல்லை எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 25 லட்சத்திற்கும் மிகாமல் இருக்க வேண்டும். இது வந்து சரிதான். குறு உற்பத்தி நிறுவனங்களுக்கு வந்து முதலீடு எல்லை வந்து 25 லட்சத்திற்கும் மிகாமல் இருக்க வேண்டும். சிறு உற்பத்தி நிறுவனங்களுக்கு வந்து 25 லட்சத்திற்கு அதிகமாகவும் 5 கோடிக்கும் மிகாமலும் இருக்க வேண்டும். இது எல்லாமே உற்பத்தி நிறுவனங்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நடுத்தர உற்பத்தி நிறுவனங்களுக்கு வந்து முதலீட்டு எல்லை வந்து 5 கோடிக்கும் அதிகமாகவும் 10 கோடிக்கு மிகாமலும் இருக்க வேண்டும். கடைசியா நடுத்தர சேவை நிறுவனங்கள். மேலே பார்த்தது நடுத்தர உற்பத்தி நிறுவனங்கள், இது வந்து நடுத்தர சேவை நிறுவனங்கள். இதுக்கான முதலீட்டு எல்லை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 கோடிக்கும் அதிகமாகவும் 10 கோடிக்கும் மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை டி தான் தவறானது. நடுத்தர சேவை நிறுவனங்களுக்கான முதலீட்டு எல்லை வந்து எவ்வளோ இருக்கணும்னா 2 கோடியை விட அதிகமாகவும் 5 கோடிக்கு மிகாமலும் இருக்க வேண்டும். 2 கோடிக்கு அதிகமாகவும் 5 கோடிக்கு மிகாமலும் இருக்க வேண்டும். இதுதான் சரியானதாக வரும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க? 5 கோடிக்கு அதிகமாகவும் 10 கோடிக்கு மிகாமலும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எதுக்கான முதலீட்டு எல்லைன்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர உற்பத்தி நிறுவனங்களுக்கான முதலீட்டு எல்லையை தான் கொடுத்துருக்காங்க. இதில் டி தான் தவறானது. இரண்டாவது பசுமை புரட்சி தொடர்பான சரியான வாக்கியங்களை தேர்க. இல்லை 3 வாக்கியம் கொடுத்துருக்காங்க. இரண்டாவது பசுமை புரட்சி தொடர்பான சரியான வாக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2020க்குள் உணவு பயிர் உற்பத்தியை 400 மில்லியன் டன்களாக உயர்த்துவது இதன் நோக்கம். இல்லை 1 வந்து சரியானதா. 2020க்குள்ள உணவு பயிர் உற்பத்தியை வந்து 400 மில்லியன் டன்களாக உயர்த்துவது தான் இதோட நோக்கம். ரெண்டாவது, வேளாண்மையின் வளர்ச்சி விகிதத்தை 5லிருந்து 6% உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது. மூணாவது, மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளை அறிமுகம் செய்வதை உள்ளடக்கியது. 3 வாக்கியமே சரியானது தான். அனைத்தும் சரி. 5 ஆண்டு திட்டங்கள் மற்றும் அவற்றின் முதன்மை நோக்கங்களில் சரியான இணையை தேர்ந்தெடுக்க. இதில் வந்து எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 9ஆம் ஐந்தாண்டு திட்டம் கொடுத்துருக்காங்க, 11ஆம் ஐந்தாண்டு திட்டம் கொடுத்துருக்காங்க, 2ஆம் ஐந்தாண்டு திட்டம், 4ஆம் ஐந்தாண்டு திட்டம். இந்த திட்டங்களுக்கான நோக்கம் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சாதான் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். 9ஆம் ஐந்தாண்டு திட்டம் வறுமை ஒழிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வறுமை ஒழிப்பு வந்து 9ஆம் ஐந்தாண்டு திட்டத்துக்கு வராது. 6ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் தான் வறுமை ஒழிப்பு. அடுத்தது 11ஆம் ஐந்தாண்டு திட்டம்
விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி. இதான் இதுக்கான நோக்கம்னு கொடுத்துருக்காங்க. இதில் பி தான் சரியானது. சரியான வாக்கியம் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. பி தான் சரியானது. அடுத்தது 2ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னன்னா வேளாண்மை முன்னேற்றம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சியும் தவறானது தான். 2ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் வந்து தொழில் மேம்பாடு, தொழில்மயமாக்கல் தான் வரும், தொழில் மேம்பாடு. 4ஆம் ஐந்தாண்டு திட்டம் தலா வருவாயை இருமடங்காக உயர்த்துதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 4ஆவதும் தவறு தான். தலா வருவாயை இருமடங்காக உயர்த்துவது வந்து எத்தனையாவது ஐந்தாண்டு திட்டம் வரும்னா 10ஆவது ஐந்தாண்டு திட்டம் வரும். 4ஆவது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 4ஆவதும் தவறு தான். சரியானது என்னன்னா பி தான் சரியானது. வங்கிகள் இணைப்பு தொடர்பான தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கனரா வங்கியுடன் இணைப்பு வந்து சிண்டிகேட் வங்கி, இது சரிதான். கனரா வங்கியுடன் இணைக்கப்பட்டது வந்து சிண்டிகேட் வங்கி தான். 2வது பஞ்சாப் நேஷனல் வங்கியுடன் இணைப்பு ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் யுனைடெட் வங்கி, இது ரெண்டுமே தான் பஞ்சாப் நேஷனல் வங்கியோடு இணைக்கப்பட்டது. இல்லை பியும் சரியானதான். இந்தியன் வங்கியுடன் இணைக்கப்பட்டது அலகாபாத் வங்கி, இல்லை சியும் சரியானதான். தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது வந்து தேனா வங்கி விஜயா வங்கி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் டி தான் தவறானது. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா வங்கி மற்றும் கார்பரேஷன் வங்கி வரும். இதில் வந்து தேனா வங்கி விஜயா வங்கி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் டி தான் தவறானது. தொழிற்கொள்கைகள் தொடர்பான சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1948 தொழிற்கொள்கை கலப்பு பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்தியது. இல்லை ஏவே சரியானதா. 1948 தொழிற்கொள்கை தான் கலப்பு பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்தியது. 1956 தொழிற்கொள்கை வந்து உலகமயமாக்கல் மூலம் அங்காடியை திறந்து விடுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை பி வந்து தவறானது. எந்த ஆண்டு வரும்னா 1991 தொழிற்கொள்கை தான் உலகமயமாக்கல் மூலம் அங்காடியை திறந்து விடுதல். இதில் வந்து பி வந்து தவறானது. சரியான இணை எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஏ தான் சரியானது. பெரிய அளவிலான தொழிற்சாலைகள் மற்றும் அமைவிடங்களில் தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். பெரிய அளவிலான தொழிற்சாலைகள் மற்றும் அமைவிடங்களில் தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் நவீன காகித ஆலை செராம்பூர், இல்லை ஏ வந்து சரிதான். முதல் நவீன காகித ஆலை வந்து எங்கு நிறுவப்பட்டதுன்னா செராம்பூரில் தான். 2வது முதல் எஃகு தொழிற்சாலை குல்டி ஜாரியால, இல்லை பியும் சரியானது தான். புதுமைப்படுத்தப்பட்ட முதல் சணல் ஆலை ரேஸ்ரா, இல்லை சியும் சரியானதா. இல்லை தவறானது வந்து விஸ்வேஸ்வர ஐயா இரும்பு எஃகு தொழில் சேலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேலம் வராது. பத்ராவதி வரும். பத்ராவதி இது எங்கே இருக்குன்னா கர்நாடகாவில், இல்லை சேலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் தவறானது. புரட்சிகள் தொடர்பான சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். இளஞ்சிவப்பு புரட்சி உரங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை ஏ வந்து தவறானது. இளஞ்சிவப்பு புரட்சி வந்து இறால் வரும். இளஞ்சிவப்பு புரட்சி இறால் வரும். சாம்பல் புரட்சி இறால், இல்லை பியும் தவறானதா. சாம்பல் புரட்சி வந்து உரங்கள் வரும். இதை அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. பழுப்பு புரட்சி தோல் பொருட்கள், இல்லை சி தான் சரியானது. பழுப்பு புரட்சி தோல் பொருட்கள் தான். மஞ்சள் புரட்சி பெட்ரோலியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை டி தவறானது. மஞ்சள் புரட்சி எதுக்கானது வரும்னா எண்ணெய் வித்துக்களுக்கு வரும். எண்ணெய் வித்துக்களுக்கு தான் மஞ்சள் புரட்சி வரும். பெட்ரோலியம் எதுக்கான புரட்சி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பெட்ரோலியம் வந்து எதுக்கான புரட்சி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். திட்டங்கள் மற்றும் முன்மொழியப்பட்ட ஆண்டுகளை பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சைடு வந்து திட்டங்கள் கொடுத்துருக்காங்க, இங்கிட்ட ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. விஸ்வேஸ்வர ஐயா திட்டம் 1934, பாம்பே திட்டம் 1940, காந்திய திட்டம் 1944, மக்கள் திட்டம் 1945, விஸ்வேஸ்வர ஐயா திட்டம் வந்து 1934, பாம்பே திட்டம் வந்து 1940, காந்திய திட்டம் 1944, மக்கள் திட்டம் வந்து 1945. இல்லை ஆப்ஷன் வந்து ஏ 3, 4, 1, 2. திட்டமிடல் வகைகள் மற்றும் அதற்கான உதாரணங்களை பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சைடு வந்து திட்டமிடலுக்கான வகைகள் கொடுத்துருக்காங்க, இந்த சைடு வந்து உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க. மேலிருந்து திட்டமிடல், மேலிருந்து திட்டமிடல் வந்து மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல். கீழிருந்து திட்டமிடல், கீழிருந்து திட்டமிடல் பரவலாக்கப்பட்ட திட்டமிடல். மோனட் திட்டம், மோனட் திட்டம் சுட்டிக்காட்டும் திட்டமிடல். சலுகைகள் மற்றும் மானியங்கள் வந்து தூண்டும் திட்டமிடல். 2, 3, 4, 1. சரியானது வந்து ஏ தான்.
2 3 4 1. மேலிருந்து திட்டமிடல் வந்து மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல், கீழிருந்து திட்டமிடல் வந்து பரவலாக்கப்பட்ட திட்டமிடல், மோனட் திட்டம் வந்து சுட்டிக்காட்டும் திட்டம், சலுகைகள் மற்றும் மானியங்கள் வந்து தூண்டும் திட்டமிடல். பொருளியல் அறிஞர்கள் மற்றும் அவர்களின் கருத்துக்களை பொறுத்துக. பொருளியல் அறிஞர்கள் மற்றும் அவர்களின் கருத்துக்களை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தாதாபாய் நவ்ரோஜி வறுமையும் இந்தியாவின் பிரிட்டிஷ் ஆட்சி முறையும். மூணாவதா இருக்கு தாமஸ் பிக்கெட்டி சூதாட்ட முதலாளித்துவம். ராட்னர் நர்க்ஸ் வறுமை நச்சு சுழற்சி. ஜோசப் சும்பீட்டர் புதிய தொழில்நுட்ப முறைகள். இல்லை 3 1 2 4 இதான் சரியானது. ஆப்ஷன் வந்து பி 3 1 2 4. திட்டங்களின் நோக்கங்களை பொறுத்துக. இந்த சைடு திட்டங்கள் கொடுத்துருக்காங்க, அதுக்கான நோக்கங்களோட சரியாக பொருத்த சொல்லியிருக்காங்க. மக்கள் திட்டம் வந்து இயந்திரமயமாக்கல் மற்றும் நுகர்வு பொருட்களை அரசே வழங்கல். ரெண்டாவதா இருக்கு மக்கள் திட்டம் வந்து இயந்திரமயமாக்கல் மற்றும் நுகர்வு பொருட்களை அரசே வழங்கல். காந்திய திட்டம் வேளாண்மை கிராமிய பொருளாதார முன்னேற்றம். சர்வோதயா திட்டம் வந்து வேளாண்மை மற்றும் சிறு குடிசை தொழில்கள். பாம்பே திட்டம் வந்து 15 ஆண்டுகளுக்கான தொழில் முதலீடு. இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. மக்கள் திட்டம் வந்து இயந்திரமயமாக்கல் மற்றும் நுகர்வு பொருட்களை அரசே வழங்கல். காந்திய திட்டத்தின் நோக்கம் வந்து வேளாண்மை கிராமிய பொருளாதார முன்னேற்றம். சர்வோதயா திட்டம் வேளாண்மை மற்றும் சிறு குடிசை தொழில்கள். பாம்பே திட்டம் 15 ஆண்டுகளுக்கான தொழில் முதலீடு. 2 3 1 4 இதுதான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. பொருளாதார வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் குறித்த வாக்கியங்களில் தவறானதை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொருளாதார வளர்ச்சி என்பது வளர்ந்த நாடுகளின் பொருளாதார சிக்கல்களை கையாளுகிறது. இல்லை ஏ வந்து சரியானதா. பொருளாதார வளர்ச்சி என்பது வளர்ந்த நாடுகளின் பொருளாதார சிக்கல்களை கையாளுகிறது. ஏ சரியானது. பொருளாதார முன்னேற்றம் என்பது தொடர்ச்சியற்ற தன்னிச்சையான மாற்றங்கள் நிகழ்வதை குறிக்கும். பொருளாதார முன்னேற்றம் என்பது என்னென்ன? தொடர்ச்சியற்ற தன்னிச்சையான மாற்றங்கள் நிகழ்வதை குறிக்கும். பொருளாதார வளர்ச்சி என்பது தர அடிப்படையிலானது. முன்னேற்றம் என்பது எண்ணிக்கை அடிப்படையிலானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை சி தான் தவறானது. பொருளாதார வளர்ச்சி என்பது தான் எண்ணிக்கை அடிப்படையிலானது. முன்னேற்றம் என்பது என்னன்னா தர அடிப்படையிலானது. இது அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. சி தான் தவறானது. வளர்ச்சி என்பது குறுகிய எல்லையுடையது. முன்னேற்றம் என்பது விரிவான பொருள் கொண்ட சொல். இல்லை டி வந்து சரியானது. தவறானது எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சி தான் தவறானது. பொருளாதார வளர்ச்சி என்பது என்ன வரும்னா எண்ணிக்கை அடிப்படையிலானது. முன்னேற்றம் என்பது என்னன்னா தர அடிப்படையிலானது. இது அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. வறுமை நச்சு சுழற்சி தொடர்பான சரியான வாக்கியத்தை தேர்க அப்படின்னு சொல்லி 3 வாக்கியம் கொடுத்துருக்காங்க. அளிப்பின் பக்கத்தில் இருந்து பார்த்தால் குறைவான வருமானம் காரணமாக சேமிப்பு குறைந்து முதலீடு குறைந்து மூலதன பற்றாக்குறை உருவாகிறது. அளிப்பின் பக்கத்தில் இருந்து பார்த்தால் குறைவான வருமானம், சேமிப்பு குறைந்து முதலீடு குறைந்து மூலதன பற்றாக்குறை உருவாகிறது. ஒன்று வந்து சரிதான். ரெண்டாவது வறுமை நச்சு சுழற்சியை தேவையின் பக்கத்தில் இருந்து உடைத்தெறிய சரிசம வளர்ச்சி உத்தியை ராட்னர் நர்க்ஸ் பரிந்துரைக்கிறார். 2 சரியானதான். வறுமை நச்சு சுழற்சியை உடைக்க கடந்த கால சராசரி சேமிப்பு விகிதத்தை விட இறுதி நிலை சேமிப்பு அளவை குறைவாக இருக்குமாறு செய்ய வேண்டும். இல்லை 3 சரியானதான். வறுமை நச்சு சுழற்சியை உடைக்க கடந்த கால சராசரி சேமிப்பு விகிதத்தை விட இறுதி நிலை சேமிப்பு அளவை குறைவாக இருக்குமாறு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை 3 வாக்கியமே சரியானதான். அனைத்தும் சரி. முதலாளித்துவ முறைகள் குறித்த தவறான வாக்கியத்தை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சூதாட்ட முதலாளித்துவத்தில் மக்கள் தங்களின் நேரம் மற்றும் வருமானத்தை பொழுதுபோக்கு, மது மற்றும் சூதாட்டத்தில் செலவழிக்கின்றனர். 2வது தாமஸ் பிக்கெட்டி சூதாட்டம் மற்றும் பரம்பரை சொத்துரிமை முதலாளித்துவத்தின் விளைவுகளை விளக்கியுள்ளார். 3வது பரம்பரை சொத்துரிமை முதலாளித்துவத்தில் நிலம் மற்றும் சொத்துக்கள் பெற்றோரிடமிருந்து குழந்தைகளுக்கு கிடைப்பதால் குழந்தைகள் கடின உழைப்பை விரும்புவார்கள். 4வது என்னன்னா ஊழலும் பொருளாதார நேர்மையின்மையும் பொருளாதார முன்னேற்றத்தில் எதிர்மறை விளைவை உருவாக்கும். இந்த 4 வாக்கியத்தில் எது வந்து தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சூதாட்ட முதலாளித்துவத்தில் மக்கள் தங்களின் நேரம் மற்றும் வருமானத்தை பொழுதுபோக்கு, மது மற்றும் சூதாட்டத்தில் செலவழிக்கின்றனர். ஏ வந்து சரியானதான்.
ரெண்டாவது தாமஸ் பிக்கெட்டி சூதாட்டம் மற்றும் பரம்பரை சொத்துரிமை முதலாளித்துவத்தின் விளைவுகளை விளக்கியுள்ளார். இல்ல பியும் சரியானதா? சூதாட்டம் மற்றும் பரம்பரை சொத்துரிமை முதலாளித்துவத்தின் விளைவுகளை விளக்கியுள்ளவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தாமஸ் பிக்கெட்டி. அடுத்தது பாருங்க, பரம்பரை சொத்துரிமை முதலாளித்துவத்தில் நிலம் மற்றும் சொத்துக்கள் பெற்றோரிடமிருந்து குழந்தைகளுக்கு கிடைப்பதால் குழந்தைகள் கடின உழைப்பை விரும்புவார்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இல்ல சி தான் தவறானது. பரம்பரை சொத்துரிமை முதலாளித்துவத்தில் நிலம் மற்றும் சொத்துக்கள் பெற்றோரிடமிருந்து குழந்தைகளுக்கு கிடைப்பதால் குழந்தைகள் கடின உழைப்பை விரும்ப மாட்டார்கள். இதை யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் பிக்கெட்டி. தாமஸ் பிக்கெட்டி தான் இதை சொல்லியிருப்பாரு. இல்லை தவறான வாக்கியம் எதுனா சி தான் தவறானது. இல்லை விரும்புவார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வளர்ச்சி குறைந்த பொருளாதாரத்தின் இயல்புகளில் சரியானதை தேர்ந்தெடுக்கும். வளர்ச்சி குறைந்த பொருளாதாரத்தின் இயல்புகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 வாக்கியம் கொடுத்துருக்காங்க. குறைவான தலா வருமானம் மற்றும் பரவலான வறுமை. ஒன்று சரிதான். ரெண்டாவது வருமான செல்வ பகிர்வில் கடுமையான ஏற்றத்தாழ்வு. ரெண்டாவது சரிதான். குறைவான மக்கள் தொகை மற்றும் அதிக அளவிலான மூலதன ஆக்கம். இதில் 3 தான் தவறானது. ஏன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா வளர்ச்சி குறைந்த பொருளாதாரத்தின் இயல்புகளில் எது சரியானது தான் கேட்டிருப்பாங்க. இந்த சரியானது என்னவா இருக்கும்னா அதிக மக்கள் தொகை இருந்து குறைவான மூலதன ஆக்கம் இருக்கும். அதனால தான் வளர்ச்சி குறைந்த பொருளாதாரமாக இருக்கும். அதனால முதல் 2 தான் சரியானது, 3 தவறானது. 1, 2 தான் சரியானது. திட்டமிடல் வகைகள் தொடர்பான தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கட்டாயமான திட்டமிடல் சீனா மற்றும் ரஷ்யா சரிதான். சுட்டிக்காட்டும் திட்டமிடல் பிரான்ஸ். இல்லை பியும் சரியானதான். முன்னோக்கு திட்டமிடல் 1 முதல் 3 ஆண்டுகள் வரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை சி தான் தவறானது. முன்னோக்கு திட்டமிடல் 10 இருந்து 30 ஆண்டுகள் வரும். 30 ஆண்டுகள் வரும். ஏன்னா இது ஒரு நீண்ட கால திட்டமிடல். நிதி திட்டமிடல் பண மதிப்பின் வளங்களை ஒதுக்கீடு செய்தல். டியும் சரியானதான். தவறானது என்னன்னு பார்த்தீங்கன்னா சி தான் தவறானது. திட்டமிடல் வரைவிலக்கணங்கள் தொடர்பான சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். இதில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ராபின்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட இலக்குகளை அடைய பொருளாதார வளங்களை அதிக அளவில் பயன்படுத்த சுட்டிக்காட்டும் வழிமுறைகள். ரெண்டாவது டால்டன் தனியார் உற்பத்தி வளங்கள் நடவடிக்கைகளை கூட்டாக கட்டுப்படுத்துதல். மைக்கேல் பி டொடாரோ அடிமைத்தனத்திற்கான பாதை என்னும் நூல். அடுத்தது எம் விஸ்வேஸ்வரையா 10 ஆண்டு திட்டம். இதில் டி தான் சரியானது. மீதி இருக்க 3மே தவறானதான். ஏன்ன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. திட்டமிடல் கால அளவுகள் குறித்த சரியான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறுகிய கால திட்டமிடல் 3 இருந்து 7 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏவே தவறானதான். குறுகிய கால திட்டமிடல் ஓராண்டு தான் வரும். நடுத்தர கால திட்டமிடல் 10 ஆண்டுகளுக்கு மேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பியும் தவறானதான். நடுத்தர கால திட்டமிடல் 3 இருந்து 7 ஆண்டுகள் வரும். நீண்ட கால திட்டமிடல் 10 ஆண்டுகளுக்கு மேல். இல்லை சி தான் சரியானது. நீண்ட கால திட்டமிடல் 10 ஆண்டுகளுக்கு மேல் தான். அடுத்தது கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. வறுமையின் நச்சு சுழற்சி தேவை மற்றும் அளிப்பு ஆகிய 2 பக்கங்களில் இருந்தும் செயல்படுகிறது. கூற்று சரிதான். வறுமையின் நச்சு சுழற்சி தேவை மற்றும் அளிப்பு ஆகிய 2 பக்கங்களில் இருந்தும் செயல்படுகிறது. அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஒரு நாடு ஏழை என்றால் அது ஏழைகளின் நாடு என்று ராக்னர் நர்க்ஸ் கூறுகிறார். இது தனித்தனி வாக்கியமா பார்க்குறப்ப சரிதான். இந்த கூற்றுக்கான காரணம் இது கிடையாது. கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். இந்த கூற்றுக்கான காரணம் இது கிடையாது. இப்போ பி தான் சரியானது. ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரிதான். ஆனால் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் அல்ல. ஏன்னா தனித்தனி வாக்கியமும் சரியானதான். ஆனால் இந்த கூற்றுக்கான காரணம் இது கிடையாது. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. நிதி ஆயோக் திட்டமிடல் நடைமுறையை கீழிருந்து மேல் என்ற முறையில் மாற்றம் கொண்டு வந்துள்ளது. நிதி ஆயோக் திட்டமிடல் நடைமுறையை கீழிருந்து மேல் என்ற முறையில் மாற்றம் கொண்டு வந்துள்ளது. கூற்று சரிதான். அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, மாநிலங்கள் நாட்டின் கொள்கை வடிவமைப்பதில் துடிப்புடன் பங்கெடுக்கவும் கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்க்கவும் இது செயல்படுகிறது. இதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, மாநிலங்கள் நாட்டின் கொள்கை வடிவமைப்பதில் துடிப்புடன் பங்கெடுக்கவும் கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்க்கவும் இது செயல்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. கூற்று சரிதான், காரணமும் சரிதான். ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரிதான். ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் தான். அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. உருவ பொருள் திட்டமிடல் என்பது மனித வளம், இயற்கை வளம், இயந்திரங்களை ஒதுக்கீடு செய்யும் முறையாகும். உருவ பொருள் திட்டமிடல் என்பது மனித வளம், இயற்கை வளம், இயந்திரங்களை ஒதுக்கீடு செய்யும் முறையாகும். கூற்று சரிதான். அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, திட்டத்தை செயல்படுத்த தேவையான நிதியை
பண மதிப்பில் ஒதுக்கீடு செய்வது நிதி திட்டமிடல் ஆகும். தனித்தனி வாக்கியமா பார்க்கறப்ப ரெண்டு வாக்கியமே சரியானதா, ஆனா இந்த கூற்றுக்கான காரணம் இது கிடையாது. ஃபர்ஸ்ட் இதுல என்ன சொல்றாங்கன்னா உருவப்பொருள் திட்டமிடலுக்கானது என்ன அப்படின்னு சொல்றாங்க, ரெண்டாவதுல நிதி திட்டமிடலுக்கானது என்ன அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கூற்று காரணம் ரெண்டுமே சரியானதா, அப்ப ஏவும் ஆரும் ரெண்டுமே சரியானதா, ஆனா இந்த ஆர் வந்து ஏவிற்கான சரியான விளக்கம் அல்ல, பி தான் வரும். அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. அடல் புத்தாக்க கொள்கை, ஆயுஷ்மான் பாரத் அணுகுமுறை, தேசிய மருத்துவ ஆணையம் போன்ற பல புதிய முன்னெடுப்புகளுக்கான அறிக்கையை நிதி ஆயோக் தாக்கல் செய்துள்ளது. கூற்று வந்து சரிதான். அடல் புத்தாக்க கொள்கை, ஆயுஷ்மான் பாரத் அணுகுமுறை, தேசிய மருத்துவ ஆணையம் போன்ற பல புதிய முன்னெடுப்புகளுக்கான அறிக்கையை நிதி ஆயோக் வந்து தாக்கல் செய்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று வந்து சரிதான். அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, அரசு செயல்படுத்தும் திட்டங்களை கண்காணிப்பது மற்றும் அதன் விளைவுகளை மதிப்பீடு செய்வது நிதி ஆயோக்கின் முக்கிய பணிகள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு வந்து இந்த புதிய முன்னெடுப்புகள் அறிவிக்கப்பட்டிருக்குன்னா, அரசு செயல்படுத்தும் திட்டங்களை கண்காணிப்பதற்கும் அதன் விளைவுகளை மதிப்பீடு செய்வதும் நிதி ஆயோக்கின் முக்கிய பணியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரிதான். ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் தான். அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. இயற்கை வளங்கள் பற்றாக்குறையாக உள்ள நாடு விரைவாக முன்னேற இயலாது என்பதற்கு ஜப்பான் வந்து ஒரு சிறந்த உதாரணமாகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இல்ல கூற்று வந்து தவறானது. இயற்கை வளங்கள் பற்றாக்குறையாக உள்ள நாடு விரைவாக முன்னேற முடியும் என்பதற்கு ஜப்பான் ஒரு சிறந்த உதாரணமாகும். இதுல இயலாதுன்னு கொடுத்திருக்காங்க, முடியும் வரணும். அப்ப கூற்று வந்து தவறானது. அதுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. ஜப்பான் நாட்டில் வளங்கள் பற்றாக்குறையாக இருந்தாலும் தேவையான வளங்களை இறக்குமதி செய்து முன்னேறிய நாடாக உள்ளது. காரணம் வந்து சரிதான். ஜப்பான் நாட்டில் வளங்கள் பற்றாக்குறையாக இருந்தாலும் கூட தேவையான வளங்களை வந்து இறக்குமதி செய்து முன்னேறிய நாடு வந்து ஜப்பான் தான். அப்ப கூற்று வந்து தவறு, ஆனா காரணம் வந்து சரி. ஏ தவறு, ஆனால் ஆர் வந்து சரி. அடிமைத்தனத்திற்கான பாதை என்ற நூலை எழுதியவர் ஃப்ரெடெரிக் ஹேயக். அடிமைத்தனத்திற்கான பாதை என்ற நூலை எழுதியவர் யாருன்னா ஃப்ரெடெரிக் ஹேயக். பொருளாதார முன்னேற்றத்தை நிர்ணயிக்கும் பொருளாதாரம் சாராத காரணிகள்ல எது சேராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஊழலற்ற அரசு நிர்வாகம், சந்தையிடத்தக்க உபரி, மனித வளம், தொழில்நுட்ப அறிவு. இதுல எது வந்து பொருளாதாரம் சார்ந்த காரணின்னு பாத்தீங்கன்னா சந்தையிடத்தக்க உபரி தான். இல்ல பொருளாதாரம் சாராத காரணிகள்ல சேராது அப்படின்றது எதை குறிக்குதுன்னா பொருளாதாரம் சார்ந்த காரணி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது வரும்னு பாத்தீங்கன்னா சந்தையிடத்தக்க உபரி தான். ஊழலற்ற அரசு நிர்வாகம், மனித வளம், தொழில்நுட்ப அறிவு இதெல்லாம் எதுல வரும்னா பொருளாதாரம் சாராத காரணிகள்ல வரும். முன்னேற்றம் அடைவதற்கு மூலதனம் அடிப்படையானதே ஒழிய அது மட்டுமே போதுமானதல்ல என கூறியவர் ராக்னர் நெர்க்ஸ். முன்னேற்றம் அடைவதற்கு மூலதனம் அடிப்படையானதே ஒழிய அது மட்டுமே போதுமானதல்ல என கூறியவர் யார்னா ராக்னர் நெர்க்ஸ். இந்திய அரசு திட்டக்குழுவிற்கு பதிலாக நிதி ஆயோக் நிறுவனத்தை உருவாக்கும் முடிவை எப்பொழுது எடுத்தது? இது ரொம்ப முக்கியமானது. இந்திய அரசு வந்து திட்டக்குழுவிற்கு பதிலாக நிதி ஆயோக் நிறுவனத்தை உருவாக்கும் முடிவை எப்போது எடுத்ததுன்னா 2014 ஆகஸ்ட் 13 2014. இது அதிகாரப்பூர்வமாக அமைக்கப்பட்ட ஆண்டு எப்ப அப்படின்னு கேட்டாங்கன்னா 2015 ஜனவரி 1. முடிவு எப்பொழுது எடுக்கப்பட்டதுன்னா ஆகஸ்ட் 13 2014. எப்ப சட்டப்பூர்வமாக அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜனவரி 1 2015. ஒரு நாடு பெற்றுள்ள பொருளாதார சமூக அமைப்பு முறைகளை மாற்றாமல் பொருளாதார சீர்கேடுகளை நீக்குவதற்கு வழிகாட்டுதல் மட்டுமே செய்யும் திட்டமிடல் பணிகள் திட்டமிடல். ஒரு நாடு பெற்றுள்ள பொருளாதார சமூக அமைப்பு முறையை மாற்றாமல் பொருளாதார சீர்கேடுகளை நீக்குவதற்கு வழிகாட்டுதல் மட்டுமே செய்யும் திட்டமிடல் எதுன்னு பாத்தீங்கன்னா பணிகள் திட்டமிடல். நிதி ஆயோக் சிறந்த நிர்வாகத்திற்காக எத்தனை தூண்களின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளது? நிதி ஆயோக் வந்து சிறந்த நிர்வாகத்திற்காக எத்தனை தூண்களின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 7 தூண்களின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது. 1 மக்கள் சார்பு, 2வது செயல்திறன் சார்பு, 3வது பங்கேற்பு, 4வது மேம்பாடு, 5 அனைத்தையும் உள்ளடக்கியது, 6 வந்து சமத்துவம், 7 வெளிப்படைத்தன்மை.
நிதி ஆயோக் வந்து சிறந்த நிர்வாகத்திற்காக எத்தனை தூண்களின் அடிப்படையில் அமைக்கப்பட்டதுன்னா 7 தூண்கள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். பொருளாதார முன்னேற்றத்தை அளவிடும் சமூக குறியீடுகள் முறையில் கீழ்கண்டவற்றுள் எது வந்து இடம்பெறாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொருளாதார முன்னேற்றத்தை அளவிடும் சமூக குறியீடுகள்ல எது வந்து இடம்பெறாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நலவாழ்வு மற்றும் கல்வி, உணவு மற்றும் குடிநீர், தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, துப்புரவு மற்றும் வீட்டு வசதி. இதில் எது வந்து இடம்பெறாதுன்னா தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இதான் இடம்பெறாது. நிதி ஆயோக்கின் சட்டப்படியான தலைவராக செயல்படுபவர் இந்திய பிரதமர். நிதி ஆயோக்கின் சட்டப்படியான தலைவராக செயல்படுபவர் யாருன்னா பிரதமர். இதோட டெஸ்ட் 3க்கான ஆன்சருக்கு ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டோம். இல்லை மொத்தமாக 75 வினாக்கள் பார்த்துருப்போம். இந்த 75 வினாக்களில் எவ்வளோ வினாக்கள் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் 4க்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்ற டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயே கொடுத்துருப்போம். மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.